ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நான் இங்கே வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். டபுள் சைட் லீஃப் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் தனியாக ரைட்டு தனியாக பண்ணியிருக்கேன். பட் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் இருக்க கேப்பில் நம்ம எப்போவுமே என்ன ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, சுகர் பீடு இல்லை கலர் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் ஃபிட் பண்ணுவோம், இல்லை மீட்டர் செயின் ஒட்டுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜர்தூசி கூட நம்ம கொடுப்போம். பட் சிம்பிளாக நம்ம இப்போ பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு. நீட்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் லீஃப் ஃபில்லிங்கும் டபுள் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் ஒர்க் தான், பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கில் நடுவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுனால நடுவில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நடுவில் இங்கே வந்து நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, பேக் ஸ்டிச்சு. நம்ம பார்டர் லைன் ஸ்டிச்சஸில் பார்த்துருப்போம், பேக் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச்சு. ஸோ அப்போ நான் த்ரெட்டை எடுத்து மேல் நோக்கி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து இப்படி இழுத்துக்கிறேன். தென் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு செயின் ஸ்டிச்சு, முன்பக்கம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச். ஸோ நம்ம பேக் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேக் ஸ்டிச் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் ஃபுல்லாக கவர் ஆயிரும். நல்ல பக்கத்தில் குட்டி குட்டி செயின் ஸ்டிச் பேக் ஸ்டிச்சாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு முடிச்சு மாதிரியே உங்களுக்கு தெரியும் போது அந்த சென்டரில் இருக்க கேப்பும் கவர் ஆயிரும், நமக்கு ஃபினிஷிங்கும் வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள கேப்பும் எனக்கு கவர் ஆயிருச்சு. அதே மாதிரி அப்படியே அந்த செயின் ஸ்டிச்சு வந்து அவுட்லைனாக கொடுக்க போகிறேன். நான் இந்த லீஃபுக்கு அவுட்லைனாக வந்து கொடுக்க போகிறேன் அப்படியே. ஸோ சென்டரில் இருக்க கேப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து நம்மளோட பேக் ஸ்டிச், அதாவது ஃபார்வர்டு பேக்வேர்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டர் கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.